ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லிசீரில் என்ன நடந்துட்டு இருக்கு, சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜேஸ்வரி மரண படுக்கையில் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம், பேசலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, போட்டியில தோத்துட்டு மல்லிக்கு பூ கட்டி அவன் மல்லியோட தலையில வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் கூட பண்ணாம கான்ல போன ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா நடந்ததே நினைச்சு ஓரளவுக்கு டிப்ரெஷனுக்கு உள்ள போய் ஆளாயி என்ன பண்றதுன்னு தெரியாம வேதனையில துடிக்கிறாங்க ராஜேஸ்வரி. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அடுத்து நான் காலையில நம்ம மல்லி, விஜய், வெண்பாக்குட்டி 3 பேரும் ஜாலியா வெளியில போலான்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது கிறகம் பிடிச்ச மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஆமாங்க, இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா நம்ம ராஜேஸ்வரி இந்த நேரத்தில் போய் பண்ணிட்டாங்களா ஆயிடுச்சு. திடீர்னு மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுந்த அவங்கள நம்மளோட ரஞ்சிதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தாங்கி பிடிச்சி சித்தி என்னாச்சு ராஜிமா அப்படின்னு கத்தா. இதை கேட்ட நம்மளோட விஜய் ஒரு பக்கம் கேட்கிறாரு, இன்னொரு பக்கம் மாமா விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட கவலையால ரஞ்சிதா கத்துறாங்க. உடனே ஓடி வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நம்ம ராஜேஸ்வரிக்கு மூஞ்சில தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. அந்த தண்ணி யாரா கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பார்த்தா நம்ம அழகான கியூட் ஹீரோயின் மல்லி தாங்க. மல்லி கொண்டு வந்து அந்த தண்ணி டப்பாயை விஜய் அழகா பிடிச்சி கையில ஊத்தி அதை ராஜேஸ்வரி மூஞ்சில தெளிச்சு அவங்க லைட்டா மயக்க தெளிவான்னு பார்த்தா சரியா தெரியலீங்க. அதுக்கப்புறம் அவங்களை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு டாக்டர் கால் பண்றாரு நம்ம விஜய். டாக்டர் ஏதோ பக்கத்து ரூம்ல தான் மறைஞ்சிருந்த மாதிரி டச்சுக்கோட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து ஹார்ட்ல வைக்கிறாங்க, முதுகுல வைக்கிறாங்க, ஸ்டெத்தஸ்கோப் இதெல்லாம் வச்சு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிட்டு இவங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ரொம்ப தலைவலின்னு நினைக்கிறேன், தேவையில்லாத போட்டு யோசிச்சு குடஞ்சு மண்டை உடஞ்சு இதனாலதான் இப்படி இவங்க மைக்காய் விழுறாங்க, ஹை ப்ரெஷர்னாலே இவங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகிற நிலைமைக்கு போயிருக்காங்க, ஆனா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு என்ன பண்றது தெரியாம விஜய் ஒரு பக்கம் முழிக்க, இன்னொரு பக்கம் நம்ம மல்லிங்க என்னதான் எதிரியா இருந்தாலும் கருணா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்காக அனுதாபம் பரிதாபம் படுறாங்க. இப்போ படுறாங்களா, டாக்டர் சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இவங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் டார்ச்சர் எதுவும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக பார்த்துக்குங்க, அதுதான் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லியோ சரி ஓகே இனிமேல் உங்களுக்கு எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அமைதியாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலை பிடிச்சி விட்றாங்க. ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி மயக்கத்தில் படுத்துட்டு இப்படி படுத்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லி போய் காலை பிச்சுக்குன்னு பிடிச்சி விட இந்த டைமிங் நம்ம ரஞ்சிதா என்ட்ரி கொடுக்குறாங்க. கதவுக்குள்ளேருந்து ஜூஸ் எடுத்துட்டு கதவு வெளியே இருந்து உள்ள நுழையிறாங்க. நுழையும் போது மல்லியை பார்த்துட்டு அடி பாவி கிடைக்கிற கேப் எல்லாம் ஸ்கோர் பண்றேன், எப்படி உன்னால முடியுது, உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட ரஞ்சிதா யோசிக்கிறாங்க. பட் என்னங்க பண்றது, மல்லி இஸ் நேச்சுரல் ஆக்டருங்க, அவங்களுக்கு நேச்சுரலாகவே எல்லா சீனும் அமையும், இல்லைனா நம்ம டைரக்ட் அமைய வைப்பாருங்க. இப்படி இருக்கிறப்போ நம்ம ராஜேஸ்வரி நினைக்கிறது, ரஞ்சிதா நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் மல்லிக்கு டைரக்ட் நினைக்கிறதா நடக்கும். சரி இந்த டாபிக் விடுங்க, நம்ம அந்த டாபிக்ல போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மல்லி அவங்க வந்து காலெல்லாம் பிடிச்சி விட்டுருப்பாங்களா, அந்த டைமில் ராஜேஸ்வரி கண்ணு முழிச்சு என்னடி பண்ணுறேன்னு கேட்க, கால் பிடிச்சி உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், உங்களுக்கு மயக்கம் அடிச்சு தான் கால் பிடிச்சி விட்ருக்கேன்னு சொல்ல கிட்டத்தட்ட நம்ம ராஜேஸ்வரி மனசுலேயும் மல்லி லைட்டாக இடம் பிடிப்பாங்க அப்படின்னு லைட்டாக எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அதாங்க இல்லை, இதெல்லாம் சும்மா லொலுலாக்கி ஓகேங்களா. பார்ப்போம், ஒருவேளை மனசு மாதிரி மல்லிக்கு சேர்ந்தாலும் சந்தோஷம்தான், அப்படி மனசு மாறலன்னா ரொம்ப கஷ்டங்க. ராஜேஸ்வரி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் அக்காவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார். நம்ம மல்லி சும்மாவே சுத்துவாங்க. நம்ம விஜய் சொன்னதுக்கு அப்புறம் விடுவாங்களா, சும்மா கூத்துவாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்த அப்லோட் பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.